My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. நிறைய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சிருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கிடச்சிருக்கு, டென்டல் காலேஜஸ் கிடச்சிருக்கு. நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் யாருக்கெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சதோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனம் கனிந்த, இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை அந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். பிகாஸ் டாக்டர் ஆகிறது, எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைம் ஆனாலும் பரவாயில்ல வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இந்த டேட்டாவை எடுத்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எந்தெந்த மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு, எந்த காலேஜ் கிடைச்சது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் அகைன் பிடபிள்யூடி கேட்டகரியிலையும் மாணவர்களுக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஃபைண்டிங்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக பார்க்குறேன். எந்தெந்த மார்க்குக்கு சீட் கிடச்சது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ எம்சிசி வெப்சைட்டில் இருக்கிறோம். யூஜி மெடிக்கலில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் ரிசல்ட் ஆஃப் ரவுண்ட் 1 நீட் யூஜி 2024 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணுறது, ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிடிஎஃப் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டவுன்லோட் பண்ணுங்கள். யூ கேன் download the PDF and இந்த PDF அப்படிங்கிறது it is available in the website. நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் you have all India rank here, all India quota rank, all India NEET score rank இருக்குல்ல, ரீரிவைஸ் ஸ்கோரில் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் இருக்கும். அந்த ரேங்கை சர்ச் பண்ணுங்கள். 1.01 ஏன்னா 17 பேர் நமக்கு ஃபஸ்ட் ரேங்க்கில் வராங்கல்ல, அதனால் 1.01, 1.02, 1.1, 1.12 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 17 வரைக்கும் போட்டுட்டு 18க்கு அப்புறம் மற்றதெல்லாம் போட்டுருக்காங்க. அந்த 17 பேருக்கு அவங்க எல்லாம் எய்ம்ஸ் நியூ டெல்லியில் சேர்ந்துருக்கிறாங்க, ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மாணவர்களுக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் ஃபைண்டுங்கிற இடத்துல உங்களுடைய நீட் ஆல் இண்டியா ரேங்கை போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுடைய நீட் ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது வந்துடும். இந்த ரேங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது எந்த காலேஜ், எம்பிபிஎஸ்ஸா பிடிஎஸ்ஸா, என்ன கேட்டகரி, உங்களுடைய கேட்டகரி என்ன அலாட்டட் அப்படிங்கிறது வந்துடும். இதில் எத்தனை பேர் சேர போகிறாங்க, எத்தனை பேர் ஃப்ரீ எக்ஸில் விட போகிறாங்க அப்படிங்கிறத பின்னால் பார்க்கலாம். ஸோ இப்போது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போது எந்தெந்த மார்க்கு சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இருக்கிறதுலேயே ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரியில் ரொம்ப கம்மியான சீட் அப்படிங்கிறத வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓப்பன் கேட்டகரியில் 19,603க்கு சீட் கிடச்சிருக்கு. எந்த காலேஜ்னா நாகாலாண்டில் இருக்கக்கூடிய நாகாலாந்து இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் 660 மார்க் ஓப்பன் கேட்டகரியில் சீட் கிடச்சிது. போன வருஷம் 598 மார்க், 600 மார்க் இருந்துச்சு, 60 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல் இண்டியா கோட்டாவில் நீட் ஸ்கோர் 660. ஓப்பன் பிடபிள்யூடியில் நமக்கு புத்வான் மெடிக்கல் காலேஜ் வெஸ்ட் பெங்காலில் 309 மார்க்குக்கு சீட் கிடச்சிது. பிடபிள்யூடியில் 91 மாணவர்களுக்கு தான் இந்த ஆல் இண்டியா சீட்டில், ஆல் இண்டியா கோட்டாவில் 15% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா இருக்குல்ல, அதை மட்டும் தான் எடுத்துருக்கோம். எய்ம்ஸ், ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நம்ம எடுக்கல, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எடுக்கல, இதை மட்டும் எடுத்துருக்கோம். அதில் 91 மாணவர்களுக்கு சீட் கிடச்சிருக்கு. ஓபிசியில் 20,281வது ஆல் இண்டியா ரேங்க் சீட் கிடச்சது. நாகாலாந்து வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நாகாலாந்து 658 மார்க்ஸ். ஓப்பன் கேட்டகரி 650, ஓப்பன் 660 அண்ட் ஓபிசி பார்த்தீங்கன்னா 658. அண்ட் ஓபிசி பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா விஜயாங்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கர்நாடகா, பெங்களூரில் பெல்லாரியில் இருக்கக்கூடிய கர்நாடகா 308 மார்க், 37 கேண்டிடேட்ஸ் தான் ஓபிசி பிடபிள்யூடியில் சீட் எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகரி 1,05,676வது ரேங்க்கு 575 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு. நமக்கு மிசோரமில் கிடச்சிது. எஸ்சி பிடபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 312 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு. 5 பேருக்கு தான் ஆல் இண்டியா கோட்டா 15%ல் சீட்ஸ் கிடச்சிருக்கு. சீட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், சீட்ஸ் கம்மி தான், பட் ஆனால் 5 பேர் தான் அதில் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததான் எஸ்டி கேட்டகரியில் நமக்கு புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. புதுக்கோட்டை இது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய 15% இடங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோசிங் மார்க் பேஸ்ட் ஆன் த ப்ரொவிஷனல் ரிசல்ட். நாளைக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். அதில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. வந்துச்சுன்னா நான் அதையும் நாளைக்கு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். 544 மார்க் எஸ்டி கேட்டகரியில் சீட் கிடச்சிது. ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு ஏதாவது ஒரு மூலையில் சீட் கிடச்சிருமா அப்படிங்கிற கேள்விக்கு மார்க் அதிகமாக இருந்தால் தான் கிடைக்குங்க அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருந்தோம். ரிசல்ட்டை நீங்களே பார்க்குறீங்க. 600 மார்க், 660, 658 ஓப்பன் கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரி. எஸ்சியில் 575, எஸ்டியில் 544. எஸ்டி பிடபிள்யூடியில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹனுமான் அப்படிங்கிற இடத்துல மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேருக்கு தான் கடைசியாக கிடைச்ச காலேஜ். அது 338 மார்க், 2 பேர் தான் பிடபிள்யூடியில் சீட் போட்டிருக்காங்க.
இந்த நேரத்தில் பிடபிள்யூடி மாணவர்களுக்கு என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய காலேஜ், உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும் இல்லையா பிடபிள்யூடியில், அதே காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ரிசைனிங் தமிழ்நாடு பிடபிள்யூடி சீட் அண்ட் ஜாயினிங் த்ரூ ஆல் இண்டியா பிடபிள்யூடி சீட், ஃபீஸில் எந்த வேரியேஷனும் கிடையாது. யூ ஆர் கண்டினியூங் த எம்பிபிஎஸ் கோர்ஸ். ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்குற உங்களுடைய சீட்டு ஸ்டேட் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்களுக்கு வரும். ஸோ அப்போது மற்ற மாணவர்கள் அங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு இது பெரிய, உங்களுக்கு உங்களுடைய காலேஜை விட பெட்டர் காலேஜ் கிடச்சதுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ண வேணாம். சரிங்களா? ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ண வேணாம். ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய சீட்ஸ் அன்ஃபில்டாக வரும். ஆனால் சீட் மேட்ரிக்ஸ், செகண்ட் ரவுண்ட் சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது பிடபிள்யூடியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் போடுறேன். அந்த டைமில் அந்த டிசிஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க். டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அதை நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணி நாளைக்கு மார்னிங் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். டைம் ஆனதுனால நிறைய விஷயங்களை எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலில் ஒரு வேலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக அந்த சேனலில் பார்க்குறீங்க, யாரா இது புதுசாக யாரோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம புது ஆள் கிடையாது. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கிறோம். நீட் 2024 பிளேலிஸ்ட் போய் பாருங்கள், ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக. இனி வருகிற நாட்களும் கூட உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இடம் கிடைத்த மாணவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அண்ட் இடம் கிடைக்காத மாணவர்கள், தமிழ்நாடு ரிசல்ட் வருது, ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்குமே நல்ல கல்லூரிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.